அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வரும் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார். பொதுவாக இந்த குரு போன வருடம் இதே போல 3 கட்டங்கள் மாறினார். இந்த வருடமும் இப்பொழுது மிதுனத்தில் இருக்கிறார். சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி வரை வரும் பங்குனி வரை 1 வருட கணக்கு தமிழ் மாதத்தில். இதில் சித்திரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 நாட்கள் மிதுனத்தில் இருந்துள்ளார். இப்பொழுது கடகத்திற்கு வருகிறார். அடுத்து சிம்மத்திற்கு செப்டம்பரில் செல்கிறார். சிம்மத்திற்கு செல்கிறார். அதன் பிறகு கன்னிக்கு செல்வார். இந்த 3 கட்டங்கள் குரு பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உலகத்தில் ஏகப்பட்ட பிரளயங்கள் ஏற்படும். ஒன்று மழை அதிகமாக இருக்கும், அதற்கு அடுத்து அழிவுகள் அதிகமாக வரும். அதே போல் விவசாயம் நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே அழிவுகளும் வரும். உணவு பஞ்சம் ஒரு சில ஏரியாக்களில் வரும். உலகத்தில் 3ஆம் உலகப் போருக்கு ஈக்குவலாக நடந்துட்டு இருக்கிறது. வரும் மே 20 கண்டிப்பாக குறையணும், இல்லை முடிவுக்கு வந்துடும். அப்படி முடிவுக்கு வர்றதுக்கு நம்மளும் வராக பெருமாளையும் பூமாதேவியும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனைகள் பண்ண தான் நம்மளுக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதை நம்ம கூடிய சீக்கிரம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். 2வது, இந்த தட்சிணாமூர்த்திங்கிறது குரு பகவான் அப்படிங்கிறது பிரசன்னத்தில் எடுத்தோம்னா அவர் மகாவிஷ்ணு. அப்போ அந்த மகாவிஷ்ணுவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கும்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொல்கிறேன், 26/5/2026 அன்னைக்கு சந்திரனோட மாந்தி அஸ்த நட்சத்திரத்தில் போய் சேருது. மனக்குழப்பங்கள், மன கிளேசம் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக 2026 மாற்றங்கள் வரும்னு அதில் சில மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ உலக லெவலில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, தங்கம் வாங்கி அந்நிய செலாவணியும் தங்கமும் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறது வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை வச்சு இப்போதைக்கு சமாளிங்க. 2026 9ஆவது மாதத்துக்கு மேலே உலகத்தோட நிலை எப்படி இருக்கு, நம்ம இந்தியாவோட நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை எதில் வேணால் முடக்குங்க. அதுவரையும் உங்கள்கிட்ட பணமும் உணவுப் பொருட்கள் மற்றும் அனாவசியமான செலவுகளையும் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டவங்க. இது நான் இன்றைக்கி சொல்லலை, 2025 3ஆவது மாதம் சனி பயிற்சி அப்பயே சொல்லியிருக்கேன். இதே சைலேஸ்வரி அஸ்ட்ரோ சொல்யூஷனில் சொல்லியிருக்கேன். அது பிறகு ஒரு டிசம்பரில் ஒரு வீடியோ போட்டேன். 2025 டிசம்பர்லேயும் போட்டிருக்கேன். அப்போ இதெல்லாம் பாதுகாக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதில் இந்த வர்ற 20ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20க்குள்ள, ஆடி மாதத்துக்குள்ள கேரளா, தமிழ்நாடு பல பகுதிகளில் நீர்நிலைகள் நிறைந்து வெள்ளமாக மாறும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. யாரும் இலவசங்கள் கொடுத்து நாட்டில் எல்லாரையோட இதையும் கெடுத்துட்டாங்க. இனிமேல் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது இருந்தால் தான் நம்ம மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் எந்த ஸ்டேட்லையும் இந்த அளவுக்கு கர்நாடகாவில் பண்ணிவிட்டு இன்றைக்கி பஸ் கம்பெனியில் 3 அளவுக்கு போயிட்டுருக்கு. வெளியே தெரியல. இது எப்போ வெளியே தெரியுன்னா, இந்த குரு மாறின பிறகு தான் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். கடகத்தில் குரு வரும்போது ஜலத்தில் வர்றார், தண்ணியில் வர்றார். கடகராசிங்கும் போது ஜலராசி. அதில் வரும்போது இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆகையால் வரும் 2026 27 ஜனவரி வரையும் மிகவும் பாதுகாப்பாக உங்கள் பணம் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அனாவசியமான செலவுகளை செலவழிக்க வேண்டாம். மேலும் இந்த ராசிக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் போடல. பொது பலன். இது பொது பலன்கிறது இந்தியா லெவலுக்கு என்னென்ன நடக்க போகுது, அடுத்து இமயமலை அந்த ஏரியாலையும் தீவிரவாதிகளோட ஆட்டம் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கூடும். ஆனால் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால்லையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தொடச்சி கிளியர் பண்ணிட்டாங்க. இனியும் நடக்கும் அங்கே. அதே மாதிரி
ஈடி ரைடு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த குரு வந்து கடகத்தில் உச்சமாக இருந்து சனியை பார்க்குறான். சனியை பார்க்கும்போது அரசாங்கத்தினால பதுக்கல் பண்ணி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் அரசாங்கத்தில் புதிய சட்டத்திட்டங்கள் ஒரு 3 சட்டத்திட்டம் இல்லை 5 சட்டத்திட்டம் மாற்றுவாங்க. அதில் வந்து எல்லாருக்கும் பாதிப்புகள் அதிகமாக வரும். ஏன்னா மாற்றி வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரும், மற்றவங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். இதிலிருந்து எல்லாருமே கொஞ்சம் கவனமாக தங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறது, மேலும் மேலும் வளர்ச்சிகளுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் வாங்கி போடுறது, உங்களால் முடிஞ்ச விவசாய நிலங்கள் உங்கள் கிராமத்தில் வாங்கி போடுங்க வெளிநாட்டில் உள்ளவங்க. அதே மாதிரி உங்கள் கிராமங்களையும் ஹோம் டவுனை நல்லா டெவலப் பண்ணுங்கள். மற்றபடி எங்கே போனாலும் வந்தாலும் எல்லாம் ஃப்ளைட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கிட்டு கிளம்புங்க. ஏன்னா நம்மளோட இந்திய பிரதமர் இப்போ ஒரு 4-5 நாடுகளுக்கு போய் எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டுட்டார். பல நாடுகளில் பெட்ரோல் இல்லாமல் டீசல் இல்லாமல் தொழில்கள் எல்லாம் முடங்கி போயிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. ஒரு நல்ல பிரதமர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. ஆகையால் இது மேலும் மேலும் வளர்ச்சிகளுக்கு கொண்டு போகும். இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களோட கிராம தேவதையை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். மேலும் வராக பெருமாள், வாராகி அம்மன், இந்த பூமிக்கு அதிபதி பூரா அவங்க தான். அவங்கள நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பல வளர்ச்சிகள் இந்தியாவில் புது புது தொழில்கள் எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து வரும். அப்போ அதில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். எல்லாருமே இதை ஃபாலோ செய்து உங்களுடைய குடும்பங்களுக்கு மேலும் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.